வணக்கம், நான் உங்க வாசன். TTF எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன வாசா பேக்கோட வந்திருக்க vlogக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ வந்து நம்ம டெட்லியஸ்டான ரைடுக்கு கிளம்ப போகிறோம் இல்லைங்க, அதுக்கான பர்ச்சேஸ் தான். பட் பர்ச்சேஸ் vlog என்னால் பண்ண முடியல. பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு அந்த பொருளை மட்டும்தான் vlog பண்ண போகிறேன். ஏன்னா வந்து பண்ணால் -டிகிரி ஃபுல்லாமே வந்து பண்ணால் ஸ்னோ இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறோம். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து என்னென்ன நான் பொருள் எடுத்து போகிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிச்சேன்னா, ஸோ வந்து நீங்கள் ஒரு -டிகிரி அண்ட் வந்து ஸ்னோ இருக்கிற இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் இந்த vlog மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் வந்து போன vlogலேயே வந்து பண்ணால் நம்ம கோப்ரோ ஆக்சசரிஸ்லாம் வாங்கினோம். அதெல்லாம் வந்து பண்ண நேற்றே ஷூட் பண்ணிட்டேன். அந்த வந்து வீடியோ எண்டிங்கில் நான் போட்டுடுறேன் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோம் அண்ட் வந்து அதோட அன்பாக்சிங் எல்லாமே. எல்லாத்தோட அன்பாக்சிங் போடல, ஸோ வந்து கோப்ரோட அன்பாக்சிங் மட்டும் போட்டுறேன். வந்து பண்ணா மித்த இருக்கிற ப்ராடக்ட்லாம் உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த டப்பால் என்ன போட்டிருக்கானோ அதே தான் இருக்கும். பட் கோப்ரோ ஆக்சசரிஸ்க்குள்ள மட்டும் தான் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதனால வந்து அதை மட்டும் உங்களுக்கு நான் தனியாக காமிச்சிடுறேன். அண்ட் வந்து இந்த பேக் ஒன்று வாங்கிட்டேங்க. ஸோ வந்து அஜிமாப்பில் வந்து பண்ண இந்த மாதிரி ஒரு பேக் தான் யூஸ் பண்ணுவோம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால வந்து பண்ண சரி இந்த பேக் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிடலாமேன்னு சொல்லி இந்த பேக் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இந்த பேக் நம்ம பில்லியன் சீட்டில் வந்து கட்டிட்டோம்னா நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ வந்து நிறைய ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. அண்ட் வந்து பண்ண உள்ள என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோம்னு இப்போ நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் என்ன பொருள் நம்ம கிட்ட வருது, ஒரு பேண்ட்டுங்க. ஸோ வந்து இந்த பேண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் பேண்ட்டு. நம்ம பாட்டுக்கு போட்டு ரைட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அண்ட் வந்து பண்ண இது அவ்வளோ சீக்கிரத்தில் கிளியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா இருக்கு ஒரு எலாஸ்டிக்காக. ஸோ வந்து அண்ட் வந்து நான் கேட்டேன் வாட்டர் ப்ரூஃப் ரைடிங் பேண்ட்னா வண்டி ஓட்ட வேகுமானா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் வேகாது தம்பி, நல்ல ஒரு ரைடிங் பேண்ட், அதனால இது நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இந்த பேண்ட்டை போட்டு இதுக்கு மேலே நம்ம ரைடிங் பேண்ட் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பேண்ட் மட்டும் போட்டுக்கலாம். நீ கார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீ கார்டா எல்போ கார்டா, நீ கார்ட் தான். வந்து அதே மாதிரி இன்னொரு பேண்ட்டு இதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து மிலிட்ரி க்ரீனில் இருக்குங்க. எனக்கு ஆக்சுவலி மிலிட்ரி க்ரீன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து 2 பேண்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம போகிற வழி எல்லாமே வந்து பண்ண ஒரே மாதிரி கிளைமேட் இருக்க போகிறது இல்லை. நான் ஸ்டாப்பாக கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டர் போயிட்டே இருக்க போகிறோம். அந்த வீடியோக்கு மட்டும் சப்போர்ட்டை தட்டி தூக்கிடுங்க TTF. ஸோ வந்து இந்த வாட்டி ஒரு வெறியோட இருக்க ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இது வாங்கியிருக்கேங்க. இதுக்கு பேர் எனக்கு மறந்துடுச்சு. இடுப்புகளுக்கு கட்டுற பேகுங்க. ஸோ வந்து ஆனால் அப்படியே கொஞ்சம் கீழே இறக்கி காட்டுங்க. ஸோ வந்து இந்த மாதிரி கட்டிப்போம். நம்ம ரைடிங் ஜாக்கெட்டை போட்டுட்டு இந்த மாதிரி கட்டிப்போம். ஏன்னு வந்து பண்ணால் நம்மளால வந்து பைக்கை நிறுத்தி ஒவ்வொரு பொருளையும் பேக் பேக்லேருந்து எடுக்க முடியாது. அதனால நான் என்ன பண்ணுவேன்னு வந்து பண்ணால் எல்லா பொருளையுமே இங்கே போட்டு விடுவேன். ஸோ வந்து வண்டி ஓட்ட அப்படியே நான் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் லாக் ஒன்று இந்த வாட்டி வாங்கலான் இருக்கேன். அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் லாக் போட்டுட்டு அப்படியே டக்குன்னு என்னென்ன பொருள் வேணுமோ இதுலேருந்து நான் எல்லாத்தையுமே எடுத்துப்பேன். அதனால தான் வந்து பண்ண நிறைய பாக்கெட்ஸ் இருக்கிற மாதிரி இது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வேற என்ன வாங்கியிருக்கேன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி ஒரே நிமிஷம் வரேன். அண்ட் வந்து ரொம்ப 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 கஷ்டப்பட்டு ஒரு ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கோம். என்ன ப்ராடக்ட்ஸ்னு வந்து பண்ணால் நம்ம ஜீனகன்னுக்கு செயின் ஸ்ப்ராக்கெட்டு, செயின், அதாவது ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட்டு, பேக் ஸ்ப்ராக்கெட்டு, செயினுங்க. ஸோ வந்து இது ரொம்ப 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 கஷ்டப்பட்டு வாங்கணும். ஏன்னு வந்து பண்ணால் இங்கே தசரா பண்டிகை அப்படிங்கிறதுனால ஸோ வந்து ஸ்டாக்ஸ் இருந்தால் நம்ம தப்பிச்சிக்கலாம். ஸ்டாக்ஸ் இல்லைன்னா வேற எங்கிருந்துமே கொண்டு வர முடியாது. தமிழ்நாட்டு ஷோரூம்ல தான் பைக் சர்வீஸ் விட்டதா இருந்துச்சு. அங்கே வந்து இந்த மாதிரி எல்லாம் பொருளெல்லாம் மாற்றணும் அப்படின்னோடனே தம்பி செயின் ஸ்ப்ராக்கெட் இல்லையே தம்பி அப்படின்ட்டாங்க. நான் என்னடா பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது பெங்களூர்ல கேட்டால் பெங்களூர்ல இருக்குன்னு சொன்னாங்க. நம்மளும் பெங்களூர்ல தான் இருக்கோம். அப்படியே போய் அள்ளிட்டு வந்தாச்சுங்க. ஸோ வந்து ஒரு TTF தான் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. லவ் யூ கோ TTF. எல்லாம் உங்க அன்பு ஆதரவு தாங்க. ஸோ வந்து அவர் நம்ம வீடியோ ரொம்ப ரெகுலராக வாட்ச் பண்ணுவார். ஸோ அந்த ஜிபி மூத்துனா ப்ராப்ளம்லாம் எப்படி ப்ரோ போயிட்டு இருக்கு, கவலைப்படாத ப்ரோ எல்லாம் நல்லதாகவே நடக்கும் சொல்லி ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னும் நம்ம செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் 6000 கிலோமீட்டரே போகும். பட் இந்த ரைட் எதுக்காகவும் ஸ்டாப் ஆகிடக்கூடாது, மூவிங் இல்லை இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் புது செயின் ஸ்ப்ராக்கெட்டே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது செயின் ஸ்ப்ராக்கெட் வாங்கியாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பண்ண நம்ம ரைட்ல வந்து திடீர்னு ரொம்ப என்ன நம்ம ரைட்ல வந்து பண்ண பெருசாக சாப்பிட மாட்டோம். அதனால சின்ன சின்ன எனர்ஜி ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ வந்து நானும் நம்ம கோ ரைடரும் ஸோ வந்து அதனால வந்து பண்ண எனக்கு ஒன்று அந்த அண்ணனுக்கு ஒன்று, எனக்கு ஒன்று அந்த அண்ணனுக்கு ஒன்று, அந்த மாதிரி ஒரு 3 ஃப்ளேவரில் ஜூஸ் வாங்கியிருக்கோங்க. ஸோ வந்து மூவிங்ல வந்து பார்த்தா குடிச்சுக்கலாம். வசா என்ன வசா இவ்வளோ பொருளையும் வாங்கி வச்சுட்டு எப்படி ரைடுக்கு நம்ம போறோம்னா இன்னொரு 4 to 5 டேஸ்ல கிளம்பிடுவோங்க. 4-5 நாள்ல நாங்கள் இந்த ரைட் கிளம்பிடுவோம். அண்ட் வந்து அடுத்த பொருள் என்னன்னு வந்து பண்ண ஜாக்கெட்டுங்க. ஸோ இந்த ஜாக்கெட் எதுக்காகன்னு வந்து பண்ணால் -டிகிரியில் நமக்கு ரொம்ப குளிரும். அண்ட் வந்து ஸ்னோஃபால் ஆகும் போதுல ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அக்டோபர் மாதம் ஃபுல்லாமே ஸ்னோஃபால் ஆரம்பிக்கிற சீசன். ஸோ வந்து அப்படியே ஸ்னோலாம் நிறைய இடத்துல பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துலலாம் குளிர் தாங்க முடியாது அப்படிங்கிறதுக்காக -10 டிகிரிக்கான ஒரு ரைடிங் ஜாக்கெட்னே வாயில வருது. நம்ம என்னங்க பண்றது, ஒரு பைக்கர்னாலே அதுதான் வருது.
ஸோ வந்து அந்த வின்டர் ஜாக்கெட் வாங்கிட்டேங்க. போன வாட்டி இதே மாதிரி ஒரு ஜாக்கெட் வாங்கியிருந்தேன். பட் குளிருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு செட்டே ஆகலைங்க. இதுதான் போட்டால் இது போட்டால் தான் ரொம்ப ஜில்லுங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து இப்போ நான் போன வாட்டி என்ன சொன்னாங்கன்னா தெர்மல் லைனஸ் வாங்கலை நீங்கள், அதனால தான் அப்படி ஆச்சுன்னு சொன்னாங்க. பட் தெர்மல் லைனஸ் போட்டுமே நான் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஸோ வந்து சரி எதுக்கும் இருக்கட்டுமே, ஒருவேளை நம்ம போன வாட்டி போடாமல் தான் இருந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டில் இந்த வாட்டி தெர்மல் லைனஸும் வாங்கிட்டேன். ஸோ வந்து இது வந்து பண்ண மேலே போட்டுக்கிறது. தெர்மல் லைனஸ் எதுக்குன்னா நம்ம உடம்பு வந்து பண்ண கொஞ்சம் வெதுவெதுப்பாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எனக்கு எப்பவுமே மிலிட்ரி கேப் ரொம்ப பிடிக்கும், அதனால மிலிட்ரி கேப் சும்மா பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு பொருள் மிஸ் ஆகி போச்சு. டிடிஎஃப் பேண்ட்டை காணுங்க. பேண்ட்டு வாங்கினேன், பில்லு போட்டோமா இல்லையான்னு மறந்துட்டேன். இப்போ பேண்ட்டை காணும். இப்போ தெர்மல் பேண்ட் இல்லாமல் என்ன பண்ணுறது? ஒருவேளை உள்ளதான் இருக்கோ? இது வேற ஏதோ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு புதக்குழி மாதிரி இருக்குங்க. உள்ள பார்த்தா என்னமோ இருக்கு, ஆனால் அதை மட்டும் காணும். ஜூஸ் பாக்ஸ் தான் இருக்கு. ஆனால் அப்படி உள்ள காட்டுங்க. இது ஒரு ஜூஸ் இருக்கு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் இல்லைங்க. பேண்ட் எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் லைனர் ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேங்க. இது வச்சு இப்படி எடுத்தோம்னா ரெயின் லைனர் வந்துடும். இப்படி வச்சு இப்படி ஜிப்பு போட்டோம்னா ரெயின் லைனர் உள்ளே போயிடும். ஸோ அது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன் டிடிஎஃப். ஸோ அந்த இதெல்லாம் தான் நம்ம இப்போதைக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து கோப்ரோ ஆக்சசரிஸ்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் தாத்தா முதுகு பின்னாடி ஒன்று வச்சுட்டு இப்படி வருவார்ல, அந்த மாதிரி தாங்க இருக்கு. ஸோ அந்த இவ்வளோ பொருள் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். என்னென்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கோப்ரோட ஆக்சசரிஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு பேக்கை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது ஒன்று ஏன் வந்து பண்ணால் எல்லா திங்ஸுமே தொலைஞ்சு போயிடுது ஒவ்வொரு இடத்துல வைக்கிறதுனால. அதனால அந்த பேக் வாங்கிட்டோம்னா வைங்களேன், எந்த ஆக்சசரிஸும் தொலைஞ்சு போகாது. அண்ட் வந்து பண்ணா ஒரு கோப்ரோ ஹீரோ11 ஒன்று வாங்கிட்டோம் டிடிஎஃப். இதுதான் அந்த கோப்ரோ ஹீரோ11. முன்னாடிலாம் வந்து பண்ண லுக்கு புதுசாக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. ஸோ இதில் என்னென்ன ஸ்பெக் இருக்குது அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி பார்க்க தெரிஞ்சுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் வந்து பண்ணால் ஒரு சின்ன மவுண்ட்ஸுங்க. ஸோ வந்து நான் தனியாக வந்து ஜே மவுண்ட் அந்த மாதிரிலாம் கேட்டேன், அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. ஆனால் லைட்டிங் கரெக்டாக இருக்கா இல்லை க்ளோஸில் வந்துக்கணுமா? க்ளோஸில் வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மவுண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. நான் வந்து இந்த ஹெல்மெட்டில் சைடில் மாட்டுற மவுண்ட் மட்டும் தான் இருக்கும்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா ஜே மவுண்ட் ஃப்ளாட் மவுண்ட்லாம் இருந்துச்சு. சரி இதுவும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வாங்கிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோட் லாவிலியர் மைக். ஸோ இந்த ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு ரோட் மைக் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக் ரைட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த அப்படி போயிட்டே இருக்கிற கேப்பில் திடீர்னு எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா மைக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி போந்து ஸோ வந்து திடீர்னு ஒர்க் ஆகாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு எமர்ஜென்சிக்காக அது ஒன்று வாங்கிட்டோம். சேம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மைக் அடாப்டரும் அதே கான்செப்ட் தான். மழை தண்ணி உள்ளே போச்சுன்னா வேலை செய்யாமல் போயிடும். அதனால மைக் அடாப்டரும் ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன். அந்த மைக் அடாப்டர் உள்ளதான் எங்கேயாச்சும் இருக்கும், இதோ இங்கே இருக்குது. ஸோ இந்த மைக் அடாப்டரும் வாங்கியாச்சு. எதனாலையும் இந்த ரைடு கெட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு குறிக்கோளோட இருக்குங்க. அண்ட் வந்து கோப்ரோ பேட்டரி சார்ஜர் அண்ட் பேட்டரி வாங்கிட்டோம். அது போக எக்ஸ்ட்ரா பேட்டரிஸும் வாங்கியிருக்கோம். அண்ட் வந்து இந்த வாட்டி புதுசாக வந்து ஒன்று சொன்னாங்கங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லைஃப் இருக்காமாங்க பேட்டரி, அதை சொல்கிறேன். ஸோ வந்து அதுக்கப்புறம் ஃப்ளாட் மவுண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 பேட்டரி சம்திங் வாங்கணும். இது வந்து ஓப்பன் பண்ணிட்டேன், இப்போதான் ஓப்பன் பண்ண, உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னு. லாங்கர் லாஸ்டிங் ஒயிட் டெம்பரேச்சர் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டரி, எண்டூரா பேட்டரின்னு சொல்லி கோப்ரோலியே அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து லைஃப் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொன்னாங்க. அதனால தான் சரி எமர்ஜென்சிக்கு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அதை முதலே பிரிச்சுட்டேன். ஸோ வந்து இது வந்து நார்மல் பேட்டரி. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோப்ரோ எண்டூரா பேட்டரி. ஸோ வந்து இதை விட வந்து பண்ணால் இது லைஃப் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான டெம்பரேச்சரில் போனாலும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அதை வாங்கியிருக்கேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உலாஞ்சியோட அந்த லைட்டுங்க வெளிச்சமாக இருக்கும், அந்த லைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வ்ளாக் பண்ணிட்டு இருக்கேன். அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த லைட்டு தாங்க, அது நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி இது 1ல் இருக்குது. இதை வந்து தூக்கி டாப்பில் வச்சோம்னா செம்ம பிரைட்டாக இருக்கும். இப்படி வச்சு தான் யூஸ் பண்ணணும். பட் வந்து கண்ணு எனக்கு வலிக்கும் இந்த மாதிரி அதிகமான வெளிச்சத்தை பார்த்தா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான பிரைட்னஸ் வச்சிருக்கேன். அதே கோப்ரோ பேட்டரி இந்த வாட்டி பேட்டரி தீந்து வ்ளாக் பண்ணாமல் இருந்துடவே கூடாதுனால தான் இவ்வளோ பேட்டரிஸ் வாங்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பழைய பேட்டரி எப்படி எந்த நிலைமையில இருக்குது பார்த்தீங்களா. நம்ம கோப்ரோட ஒரு பிடிக்காத விஷயங்க. ஸோ வந்து இப்போ அதுவும் ஹீரோ8 வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. இந்த ஹீரோ9, ஹீரோ10, ஹீரோ11க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பின்னாடி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிட்டு வந்து விழுந்துருது. அதுக்கப்புறம் பேக்குள்ளே வந்து நம்ம மொபைல் ஓடுறதுங்க உடஞ்சி போயிடுச்சு, என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இதுதான் மெமரி கார்டு வாங்கிட்டேங்க. ஸோ வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான மெமரி கார்டு வாங்கிட்டேன், 128 GB. அவ்வளோதான் டிடிஎஃப். ஸோ வந்து இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதோட எல்லா அன்பாக்சிங்குமே நம்ம டிடிஎஃப்க்கு தெரியும். ஸோ வந்து கோப்ரோ ஹீரோ11 மட்டும் நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டிடுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். நல்லா இருக்கு. ஸோ வந்து
உள்ள எப்பவும் போல அந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ்ல கேமரா ஐட்டம்க்கு தேவையான முக்கியமான விஷயத்த வச்சுக்க போறேன். அந்த டப்பா மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன். அதில் வந்து பண்ணி இந்த மவுண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்க போறேன். ஸோ வந்து ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கொடுக்குற அதே கார்ட்ஸு, அந்த வாரண்டி கார்டு, கேரண்டி கார்டு இதுதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோப்ரோ ஹீரோ 11. என்னடா இது ஹீரோ 11க்கும் 10க்கும் எந்த வித்தியாசமும் தெரியல, ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஸ்மெல்லு மட்டும் நல்லா இருக்குங்க. எப்பவுமே அந்த புது ப்ராடக்ட்ஸில் என்னென்ன சவுண்டு, வாட்ச் எங்கிருந்து என்ன சவுண்டு, வாட்ச் வாட்சா அதை எப்படி அமுக்கிறது இப்போ? ஓகே. ஸோ வந்து அந்த புது ப்ராடக்ட்ஸ்லாம் ஸ்மெல்லு நல்லா இருக்கும்ல, அதே மாதிரி இதுலேயும் நல்லா ஸ்மெல் இருக்குங்க. ஸோ வந்து இதுதான் ஹீரோ 11 TTF. உள்ள பேட்டரி போட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க, தனியாக தான் கொடுத்துருப்பாங்க. எஸ், பேட்டரி போடலை. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அதோட டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பண்ண ஒரு ஃப்ளாட் மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. விழுந்துடாத என்ன கையிலேருந்து நழுவிட்டே இருக்கு. இதோ இந்த ஃப்ளாட் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கோப்ரோ பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நார்மலான ஒரு ஃப்ளாட் மவுண்ட்டு. அதுக்கப்புறம் அந்த திருகிற அந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்கிற டைப் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க இந்த கோப்ரோ ஹீரோ 11. புதுசாக எதுவுமே அப்டேட் பண்ணல. எப்பவுமே அதாவது உள்ளே வைக்கிறத சொல்கிறேன். இன்னும் நிறைய திங்ஸ் எதாவது வச்சு அனுப்பிச்சி விட்டுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். கொடுக்கும் போதே இந்த எண்டூரா பேட்டரி போட்டு தான் கொடுக்குறாங்களோ, இல்லை இது நார்மல் பேட்டரியா? இது எண்டூரா பேட்டரின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ப்ளூவில் வராமல் இது வந்து பண்ண இந்த கலரில் வந்திருக்கு. யுவர் கேமரா மஸ்ட் பி அப்டேட்டட் பிஃபோர் யூ கேன் யூஸ் இட். ஓகே, அப்டேட் பண்ணிவிடுவோம். ஹீரோ 11 சூப்பராக வருதுங்க. ஹீரோ 11 இங்கிலீஷ். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே செட்டிங்ஸ் கேட்கல, அந்த மாதிரி செட்டிங்ஸ் தாங்க. இது எப்படி பிக்கிறது, எங்கேயோ பிக்கிற அந்த ஒரு இது இருக்கும், தோ இங்கே இருக்கு. கீழே வேற போட்டுருவேன்னு ஒரு பயம்தான். முடிஞ்சு எல்லாமே அக்ரி கேட்குறாங்க. அக்ரி கொடுத்துருவோம், ஆன் கொடுத்துருவோம். எஸ்டி கார்டு செக் பண்ணிட்டு இருக்கு. எஸ்டி கார்டு தான் உள்ளே இல்லையே ப்ரோ. எஸ்டி கார்டு இல்லாமல் ஒர்க் ஆகாது போலையே. ஆமாங்க, எஸ்டி கார்டு இல்லைன்னா உள்ளே போக மாட்டேங்குது. அதனால எஸ்டி கார்டு வாங்கி வச்சிருக்க எஸ்டி கார்டை போடுவோம் உள்ள. கை வலிக்குதானா? நான் அருணா இது மட்டும் முடிச்சோம். இல்லை, நான் முடிஞ்சு இதோட முடிச்சோம். Enjoy your snacks. Enjoy your snacks, sir. Santanam Kamal. என் மைண்ட் வாய்ஸ் கேட்குது போல. கேட்குது. இவன் இப்போ பிப்பானா பிக்க மாட்டானா அப்படின்னு தான் எடுத்துக்கிறீங்க. ஏன்னா வரவே மாட்டேங்குது. அது உடைக்கிறதுக்கு பயம் இல்லை, நம்ம இந்த கவரை உடைக்கிற கேப்ல இந்த மெமரி கார்டை சேர்த்து உடைச்சிருவோமோ அப்படிங்கிற பயம்தான். ஏதோ டொய்க்குன்னு ஒரு சவுண்டு வந்துச்சு, இதுல இருந்து கிராக் ஆகிற சவுண்ட் மாதிரி தெரியல. எடுத்தாச்சு சேஃபா எடுத்தோம்னு எனக்கு தெரியல. ஓகே, மெமரி கார்டு போட்டாச்சு. அண்ட் வந்து ஜிபிஎஸ் ஆன் கேட்குது, ஆன் பண்ணியாச்சு. எஸ்டி கார்டு செக் பண்ணிட்டு இருக்குங்க. எஸ் 300 MB ஃப்ரீ ஸ்பேஸ் ரெக்யூர்டா. எப்பா நிறைய இருக்குப்பா. பேட்டரி 20% வென் கனெக்ட் த பவர். இது ரொம்ப என்னை டார்ச்சர் பண்ணுதுங்க. ஃபர்ஸ்ட் மெமரி கார்டு இல்லைன்னு சொல்லிச்சா, மெமரி கார்டு போட்டோமா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து இவ்வளோ பர்சன்டேஜில் இருக்கு, அதனால சார்ஜ் போட்டு விடுங்கன்னு சொல்லுது. ஓகே TTF, சொல்லி இதெல்லாம் சார்ஜ் போட்டு முடிச்சுட்டு அப்படியே மோட்டோ விளாகிங் பண்ணும்போது காட்டுறீங்க அடுத்த விளாகில்.